இன்னும் வரை நிக்கிதா கைது செய்யப்படவில்லை. அவர்கள் இன்னைக்கு அதாவது 2 நாள் ஆச்சு பணிக்கு திரும்பிட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, அவங்க திண்டுக்கல்ல இருக்க எம்விஎம் கல்லூரியில வந்து மீண்டும் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு இந்த நேரத்துல எல்லாம் ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேள நான் என் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில மனசங்கடங்கள் இல்லாமல் இருந்திருந்து, நான் இங்க வந்து நான் வந்து பழைய மாரி ஒரு களப்பணியில இருந்திருந்தால், இது என்னுடைய மாவட்டம். என் மாவட்டத்துக்குள்ள நிக்கிதா காலடி எடுத்து வச்சிருக்க முடியாது. அந்த கல்லூரிக்குள்ள வேலைய செஞ்சிருக்க முடியாது. அந்த கல்லூரிய முற்றுகையிட்டு நிக்கிதாவ வேலையிலே இல்லாம பண்ணியிருப்பேன். இல்லன்னா குறைந்தபட்சமாக அவங்க ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பேன். நான் திண்டுக்கல் மாவட்டத்துல கால் வச்சா, திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்க நாம் தமிழர் கட்சிக்காரன் என்னைய அடிப்பான், உதைப்பான். அஜித்தோட அண்ணன் நம்பி திண்டுக்கல் மாவட்டத்துல நாம் தமிழர் கட்சிக்காரன் லட்சக்கணக்கான பேர் இருக்கான்றத காட்டியிருப்போம். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாம போச்சு. உண்மையிலேயே சொல்றேன் ஆத்மார்த்தமா எனக்கு மனசு வேதனையா இருக்கு. ஒருவேளை எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் கிடைச்சிருந்தா, அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருந்திருந்தா, நிக்கிதாவ எம்பிஎம் கல்லூரி வாசப்படியிலே நுழைய விடாம பண்ணியிருப்போம்.